தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டீசல் மானியத்தை நிறுத்தியதால் சென்னை காசிமேடு மீன்பிடி உதவி இயக்குநர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிர்மல், தற்போது மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவு நிறைவடைந்தது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக 60க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதனை அடுத்து தடையை மீறி மீன்பிடிக்க சென்ற விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் டீசல் மானியத்தை நிறுத்தினர். இதனால் கலப்பட டீசல் பிடித்து மீனவர்கள் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடித்து வந்தனர். கலப்பட டீசல் பயன்படுத்துவதால் விசைப்படகு இன்ஜின் பழுது ஏற்படுவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டை வைத்து இதனை அடுத்து டீசல் மானியத்தை நிறுத்தியதால் மீன்பிடித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை மீனவர்கள் மானிய டீசலை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மீன்பிடி உதவி இயக்குநர் திரு நாகேஸ்வரன் மானிய டீசலை வழங்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மீன்பிடி இணை இயக்குநர் ரீனா செல்வி மானிய டீசலை மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது. மீனவர்கள் தொடர்ந்து அழைக்கடிப்பதால் இதனை கண்டித்து காசிமேடு உதவி இயக்குநர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டனர். இதனை அடுத்து மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பிறகு மானிய டீசல் வழங்க உத்தரவிட்டனர். பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் மீனவர்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி நிர்மல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.